அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரிகம் செய்யப்படும். நேற்று சூனியம் நம்மளை பின்தொடர்ந்தால் என்னெல்லாம் ஏற்படுன்றதை கொஞ்சமான விஷயத்தை பார்த்தோம். இன்றைக்கி சூனியத்தை எப்படி வைப்பாங்கன்றதை ஒரு சில விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தலைமுடியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் சூனியத்தை வைப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் காலடி மண்ணை எடுத்து சூனியத்தை வைப்பாங்க. உடம்புல நம்ம எந்த துணி போடுறோமோ அந்த துணி எடுத்து சூனியம் வைப்பாங்க. நம்மளுடைய அதுவும் கிடைக்கலனாக்கா அந்த ஃபோட்டோ இருக்கிறதுல அந்த ஃபோட்டோ தன்னுடைய அம்மா பேரை கேட்டு என்ன பண்ணுவாங்க, சூனியத்தை வைப்பாங்க. இதெல்லாம் தலைமுடியால் வச்சாக்கா உடனே அது என்ன பண்ணும், வேலை பார்க்கும். அதே மாதிரி காலடி மண் எடுத்து வச்சாக்கா அது என்ன பண்ணும், உடனே அந்த சூனியம் என்ன பண்ணும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தன்னை போட்டுக்கிற துணியை எடுத்து சூனியம் வச்சாக்கா உடனே என்ன செய்யும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். கடைசி பட்சமாக தான் இந்த ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல, ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற போது லாஸ்ட்டு பட்சம் தான் இந்த ஃபோட்டோ. இது என்ன செய்யும், இதுவும் வேலை செய்யும். கொஞ்சம் டிலே பண்ணி என்ன பண்ணும், வேலை செய்யும். ஃபஸ்ட்டு சொன்னது போல் அதெல்லாம் இருந்தாக்கா உடனே சூனியம் என்ன பண்ணும், நம்ம மேலே பின்தொடர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம நல்லதே பண்ணுவோம். சில பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, எப்படி தான் இவனை அழிக்கணும், எப்படி தான் இவனை அசிங்கப்படுத்தணும், இவனை வாழவே விடக்கூடாது, இவனை ஏதாவது ஒரு தொல்லை பண்ணணும். நமக்கு வசதியே இருக்காது, ஆனால் அவன் என்ன பண்ணுவான், வசதியோட வாய்ப்போடு இருப்பான். ஆனால் நம்மளை என்ன பண்ணுவான், வாழ விட மாட்டான். நம்மளை அழிக்கணும், ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன பண்ணுவான், நம்மளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை எந்த வழியிலும் வாழவே விட மாட்டான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த செய்வினை, ஏவல்கள், பில்லி சூனியம், காட்டேரி, குட்டுஷாத்தான், இது மாதிரி பேய்கள், ஜின்னாத்து, நீண்ட நாளாக ஒருத்தவங்கள ஜின்னாத்து தொல்லை பண்ணிட்டு இருக்குது. நீண்ட நாளாக ஷைத்தான் விட்டு போகவே மாட்டேங்குது. நீண்ட நாளாக என்னை விட்டு செய்வினை விலகவே மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்னுடைய நம்பர் இருக்கும், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் இதுக்கான தீர்வை காணலாம். இந்த பிரச்சனை உள்ளவங்க மட்டும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனைகள், உங்களுக்கு செய்வினை பிரச்சனைகள், வேறு ஏதாவது சூனியம் ஏவல்கள் பிரச்சனை, வேறு ஏதாவது இந்த தன்னுடைய எதிரிகளால் பிரச்சனை, இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தந்த ஒரு தீர்வை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும்.